ஹலோ எவ்ரிவன், நான் உங்கள் பாலா பேசுகிறேன். இந்த வீடியோ நம்ம என்ன தெரிஞ்சுக்க போகிறோம்னா, டோம்பிரிடோன் இந்த மருந்தினுடைய பயன்கள் என்னென்ன, பெனிஃபிட்ஸ் என்னென்ன, சைடு எஃபெக்ட்ஸ் என்னென்ன, பக்க விளைவுகள் என்னென்ன, இந்த மருந்தை யாரெல்லாம் எடுத்துக்கலாம், யாரெல்லாம் எடுத்துக்கக்கூடாது, இந்த மருந்தை எப்போ எடுத்துக்கணும், எந்த அளவுக்கு எடுத்துக்கணும் என்பதை பற்றி தான் இந்த வீடியோ நம்ம முழுமையாக தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் என்னுடைய அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். ஃபஸ்ட்டு, இந்த மருந்தினுடைய பயன்கள், பெனிஃபிட்ஸ் என்னென்ன என்பதை தெரிஞ்சுப்போம். கொமட்டல், வாந்தி, வயிறு நிறைந்த உணர்வு, அஜீரணம், அசிடிட்டி, லேட்டாக ஜீரணமாகிறது, இது போன்ற காரணங்களுக்காக இந்த மருந்தை பயன்படுத்துது. இந்த மருந்து குமட்டல் மற்றும் வாந்தியை கண்ட்ரோல் பண்ணுது. ரெண்டாவது, வயிறு உப்பசமாக ப்ளோட்டிங்காக இருக்கிறத குறைக்க உதவி பண்ணுது. அடுத்து, அஜீரண கோளாறால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு வயிறு காலியே ஆகாது, வயிறு எப்பவுமே ஃபுல்லாக இருக்கிற மாதிரியே ஃபீலாக இருக்கிறவங்களுக்கு இந்த மருந்து பயனுள்ளதாக இருக்குது. அடுத்து, இந்த மருந்து எப்படி வேலை செய்யுது என்பதை தெரிஞ்சுப்போம். மூளையில் இருக்கக்கூடிய வாமிட்டிங் சென்டரை தூண்டி விடுது. அதனால் டோப்பமைன் ரிசப்டார் வேலை செய்கிறது தடுக்கப்படுது. ஸோ இதனால் என்ன பெனிஃபிட் அப்படின்னா, வயிறு வேகமாக வேலை செய்ய ஆரம்பிக்கும், குடல் எல்லாம் வேகமாக வேலை செய்ய ஆரம்பிக்கும். ஸோ வயிற்றில் இருக்கக்கூடிய உணவு வேகமாக வயிற்றிலேருந்து குடலுக்கு மூவ் ஆகுது. ஸோ குடலுக்கு மூவ் ஆகுறதுனால ஃபாஸ்ட்டாக ஜீரணமாகுது. இதனால் குமட்டல், வாந்தி, வயிறு ஃபுல்லாக இருக்கக்கூடிய அந்த உணர்வு இது எல்லாமே கண்ட்ரோல் ஆகி சரியாகுது. அடுத்து, இந்த மருந்தை எப்போ எடுத்துக்கணும், எந்த அளவுக்கு எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மருந்தை பொதுவாக சாப்பிட்றதுக்கு ஒரு 1/4 மணி நேரம் இல்லை அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே எடுத்துக்கணும். இந்த மருந்தினுடைய அளவு டோசேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நோயினுடைய தன்மைக்கேற்ப இது வேரியேட் ஆகும். ஸோ அதனால் உங்கள் டாக்டர் என்ன அட்வைஸ் பண்ணுறாரோ அந்த அளவு நீங்கள் டோசேஜ் எடுத்து. அடுத்து, இந்த மருந்தினுடைய பொதுவான பக்க விளைவுகள் அப்படின்னா, வாய் உலர்ந்து போதல், ட்ரை மவுத், தலைவலி, வயிற்று பிடிப்பு, வயிற்றுப்போக்கு, தலை சுற்றல், இவையெல்லாம் தான் இந்த மருந்தினுடைய பொதுவான பக்க விளைவுகளாக சொல்லப்படுது. இதை தவிர்த்து சில பேருக்கு இதய துடிப்பு வேகமாக துடிக்கலாம், இல்லை இதயம் ஒழுங்கற்ற முறையில் துடிக்கலாம், மயக்கம் இல்லைன்னா கடுமையான அலர்ஜி இவையெல்லாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. யாரெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் இந்த மருந்து எடுக்கும்போது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதயம் சம்மந்தப்பட்ட நோயால் பாதிக்கப்பட்டவங்க, இர்ரெகுலர் ஹார்ட் பீட், இதய துடிப்பு கரெக்டாக துடிக்காமல் முன்ன பின்ன அதிகமாக இல்லை கம்மியாக துடிக்கக்கூடிய இர்ரெகுலர் ஹார்ட் பீட் நோயால் பாதிக்கப்பட்டவங்க, லிவர் டிசீஸ், கிட்னி டிசீஸ் இதால் பாதிக்கப்பட்டவங்க ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். அதே மாதிரி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்க, குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்குறவங்க இந்த மருந்து எடுத்துக்கிறதுக்கு முன்னாடி டாக்டர் கன்சல்ட் பண்ணிட்டு தான் எடுத்துக்கணும். அடுத்து, இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த மருந்தை நீங்களாக எடுத்துக்காதீங்க. உங்கள் டாக்டர் சொன்ன அளவு மட்டும் எடுத்துக்கோங்க, அவர் சொன்ன டைமிங்கில் மட்டும் எடுங்க. இந்த மருந்தை எடுக்கும்போது வேறு ஏதாவது நீங்கள் மருந்து எடுக்கிறீங்க அப்படின்னா உங்கள் டாக்டர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிடுங்க. இந்த மருந்தை நீண்ட நாளுக்கு ரொம்ப நாளாக பயன்படுத்தக்கூடாது. அதே மாதிரி டோசேஜ் அதிகமாகவும் பயன்படுத்தக்கூடாது. ஓகேங்களா? டோம்பிரிடோன் ஒரு ஆன்டி வாமிட்டிங் மெடிசன். இது பெயின் கில்லர் கிடையாது, ஆன்டிபயோட்டிக்ஸ் கிடையாது. ஸோ அதனால் இதை நீண்ட காலம் அதிக அளவில் பயன்படுத்தினீங்க அப்படின்னா இதய சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், இதய துடிப்பு அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் இந்த மருந்து எடுத்துக்கிறதுக்கு முன்னாடி உங்கள் டாக்டர் கன்சல்ட் பண்ணிவிட்டு எடுத்துங்க. இதை தவிர்த்து உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட்டில் டைப் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். நாம் வேறு ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.